3 வேளைக்கும் இந்த ஒரே குழம்பு போதும். காலையில தோசைக்கு, மதியான சாப்பாட்டுக்கு, நைட்டு சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பரா செட் ஆகுங்க. ஸ்பைசஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இதெல்லாம் நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன சைஸ் புளி 1/4 கப் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நம்ம நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 8 பல் பூண்டு இதெல்லாம் நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ பொடியை நறுக்கின தக்காளி, முருங்கைக்காய் சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரையும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். மசாலா பச்சை வாசனை போகிற வரையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. 7லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பீஸ் தேங்காய், 4 முழு முந்திரி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா இதெல்லாம் கொரப்பாக அரைச்சி 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயை திறந்து முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சான்னு இந்த மாதிரி அழுத்தி பார்த்தா தெரியும். ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி கையிலே வடிகட்டிக்கோங்க, இல்லை ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கோங்க. அதோட நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். உப்பு சரி பார்த்துக்கோங்க. திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு இருந்தால் போதும். தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம குழம்புல சேர்த்தா நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது 3 வேளையும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸ்பைசஸும் கம்மியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிக்கு நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.